Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் தமிழ் சேனல். நான் கௌஷிக். ரொம்ப நாளா இந்த ரூமுக்கு ஒரு சூப்பரான லைட் செட்டப் பண்ணனும் அப்படி யோசிச்சேன். சோ அதனால இந்த வீடியோல ரொம்ப லோ பட்ஜெட், அதாவது 30 ரூபாய் காஸ்ட்ல ஒரு சூப்பரான டிஜே லைட் செட்டப் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த லைட் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு நிமிஷம் பாத்துருங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து பழைய வேஸ்டான 2 CD எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கலர் LED பல்ப்ஸ் தேவை. இது பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 கலர்ல எரியக்கூடியது. அதுக்கு அடுத்து இந்த CDs எடுத்து பேக் சைடு ஓபன் பண்ணிட்டு இந்த பல்ப்ஸை வந்து இந்த வீடியோல எப்படி நாங்க காட்டுறோமோ அதே மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ காமிச்சிருக்க மாதிரி இது ஃபுல்லாத்தையும் இதிலே வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னடா க்ளூ இருக்குது, கன் எங்கடான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கன்று கிடையாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்ச இந்த கேண்டீனில் வந்து ஹீட் பண்ணி அதை அப்படியே இதை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ கன்று இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்று வந்து இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த க்ளூவை எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி அந்த கீழே இருக்க அந்த சீடியில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பல்ப் வச்சு இது மேலே சும்மா அழுத்தினீங்கனாலே போதும், இது நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பல்ப்ஸையும் இதில் ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டும்போது ஒரு பல்புக்கு ஒரு பல்பு இடையில வந்து ஈவனான கேப் இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ அப்படி ஒட்டுறப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் பல்பையும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஒட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ எடுத்து அந்த பல்புக்கு மேலேயும் கொஞ்சம் ஒட்டுறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்பு தனியாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். அதனால் அந்த பல்புக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பல்புக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பல்போட ப்ளஸ் மைனஸை தனியாக பிரிச்சுட்டேன். ப்ளஸ்ஸை ஃபுல்லாக மேலே தூக்கி விட்டுருக்கேன். ஸோ இப்போ மேலே தூக்கினா அந்த ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பியாக ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறப்போ ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பியை தனியாக பிரித்து அதை தனியாக முறுக்கி விட்டுறேன். பாசிட்டிவ் எப்படி முறுக்கி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நெகட்டிவும் தனித்தனியாக 2 கம்பியாக ஃபுல்லாக முறுக்கி விட்டுருங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களால் ஒயர் கனெக்ஷன் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக அந்த செம்பு கம்பி எடுத்துக்கிறேன். ஸோ சும்மா ஒயர்லேருந்து நான் பிரித்து எடுத்தது தான். இப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா முறுக்கி விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த எல்லாத்துக்கும் கண்டினியூஸாக இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர் இணைப்பு சுற்றுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொடர் இணைப்பாக ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக இதில் வந்து ஒரு கம்பிக்கும் இடையில இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் ஒயரை கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒயர்ஸ் மேலே இருக்க ஒயரோட டச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செலோஃபின் டேப் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபுல் லைனையும் கவர் பண்ணியாச்சு. ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுருக்கேன். அதே மாதிரி அடுத்து கொஞ்சமாக கம்பி எடுத்தாச்சு. இதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி முறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் வேறு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேலே அந்த கம்பியை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலேயும். ஸோ அதேனால கீழே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி மேலே எல்லா வேலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பழைய வேஸ்ட்டான ஒரு சார்ஜர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட USB இருந்துச்சுன்னா நீங்கள் USB எடுத்துக்கலாம். என்கிட்ட USBயில் இந்த மாதிரி சார்ஜர் இருந்தனால இந்த சார்ஜர் ஒயர் எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயரையும் கரெக்டாக பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியல, சும்மா கரண்டில் சொருவி பார்த்தேன். எதில் எரிஞ்சதோ அதில் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை வந்து இதில் ஒட்டணும். அதனால் கொஞ்சமாக க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அந்த க்ளூவை யூஸ் பண்ணி அந்த ஒயர்ஸில் கரெக்டாக வச்சு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ஒயர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆடாத அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் டாப்பை வந்து நம்ம மூட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேல் டாப்புக்கு கொஞ்சம் அந்த க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேல் டாப்பில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒட்டிக்கும். அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்படி பார்க்குறத விட இந்த லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு.
பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடுத்த வர வீடியோல வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அந்த கிவ்அவே மிஸ் பண்ணாம நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.